தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவராகிய கடவுள் அன்னை மரியாளை நம் அனைவருக்கும் அன்னையாக அரசியாக தந்திருக்கிறார். எனவே அன்னையினுடைய பாதத்திலே இந்த திருப்பலியை நன்றி பலியாக, நம்பிக்கையின் பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். உலகம் முழுவதும் இந்த மே மாதம் 31 நாட்களையும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக மகிழ்ந்து கொண்டாடி இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நாமும் அற்புத சுரங்கம் சுரண்டை இந்த அந்தோணியாருடைய திருத்தலத்திலே இப்பலியை அன்னைக்கான அருளுக்கான ஆசிரியனுக்கான பலியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் உலகம் முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் நன்றி பலியாக தொடர்ந்து அன்னை நமக்கு அரசியாக, தாயாக, வழிகாட்டுகின்ற அன்னையாக இருக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். திருவாளர் லூர்து சாமி பாலா குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜென்சி ஜோஸ் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சேவியர் மைக்கேல் ராஜ் ஆரோக்கிய அருள் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறைவனில் நம்பிக்கையில் மரித்த மரியதங்கம் அவர்களது 47 ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்மா ஆண்டோருக்குள் இளைப்பாற வேண்டும் என்றும், சபரிமுத்து, விசுவாசம்மாள், மாயக்கண்ணு, ராயப்பன், அல்ஃபோன்சம்மாள் இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்னோஃபியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து அருள்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து நினைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் நிறைவேறச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், பேர குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், பத்மாவதி என்கின்ற அருள் ஃபாத்திமா என்பவரது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருளுக்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளால் எங்களை நிரப்புகிறீர். உமது திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாகவும் அரசியாகவும் தந்தீரே. அவரது வேண்டுதலால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று வாழ வரம் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Oh
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி முதலாவது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினர்களையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் அவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தாள் என்கின்ற விழா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தின் சந்திப்பு 2 நாட்டு தலைவர்களின் சந்திப்பை போலவோ அல்லது மிகப்பெரிய 2 பிஸ்னஸ்மேன் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய ஒரு சந்திப்பை போலவோ அல்லது வேறு சாதனை செய்துவிட்டு சந்திக்கிறவர்களுடைய சந்திப்பை போலவோ நீங்கள் இன்றைய காலத்தில் நடப்பது போல யோசித்து பார்க்கலாம். அதனால் குறையொன்றுமில்லை. ஏனெனில் இதோ இந்த அன்னை மரியாளும் ஒரு சாதனை பெண்மணிதான். இந்த எலிசபெத்தும் ஒரு சாதனை பெண்மணிதான். அன்னை மரியாள் வாழ்வை ஆரம்பிக்கின்ற ஒரு சாதனை பெண்மணி. எலிசபெத் அம்மாளோ வாழ்வை நிறைவு செய்கின்ற ஒரு சாதனை பெண்மணி. எப்படி? இதோ இந்த எலிசபெத்து தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவருக்காக அர்ப்பணித்த குடும்பத்தை சார்ந்தவர். அவரின் கணவர் செக்கரியா ஆண்டவரின் திருப்பீடத்தில் தூபம் ஏற்றுகிறவர். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த காலகட்டத்தை போல குழந்தை இல்லை என்றால் தத்தெடுத்து கொள்ளலாம், அல்லது குழந்தை இல்லை என்றால் அதை பற்றி நாம் பெரிதாக அலட்டி கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இந்த சமூகம் இந்த காலகட்டத்திலே குழந்தையின்மை என்பதை ஒரு குறையாக பார்ப்பதில்லை. ஆனால் யூத சமூகம் ஒரு காட்டுமிராண்டி சமூகம் என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அவ்வளவு அறிவை முன்னிலைப்படுத்தியவர்கள் அல்ல. ஒரு மூடர் கூட்டம். யாரை வேண்டுமானாலும் கல்லெறிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு இமோஷனல் கூட்டம். மனதிலே எல்லோரும் கோபம் வந்துவிட்டால் கல்லெடுத்து ஒரு மனிதனை எரிந்து கொள்ள மனம் வருமா? ஆனால்
நாம் திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். ஏன் இயேசுவை தெருக்களிலே அழைத்து சென்ற விதங்களை பார்க்கிறோம். ஏனெனில் யூத கூட்டம் அவ்வளவுதான் அறிவு படைத்த கூட்டம். எனவே அத்தகைய ஒரு கூட்டத்தில் குழந்தை இல்லை என்பது ஒரு எதிர்மறையாய், அவமானமாய் அல்லது அசிங்கமாய் அல்லது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை என்பது போலெல்லாம் ஒரு இழிநிலை பேசுகிற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் யூத கூட்டம். எனவே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு யூத கூட்டத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அந்த புனிதத்தின் புனிதம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்குள் இந்த குரு மட்டும்தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பணியை இந்த சக்கரியா செய்கிறார். யோசித்து பாருங்கள், அவர்களை சந்திப்பவர்கள் அவர்களை என்ன சொல்வார்கள், பின்னால் என்ன பேசுவார்கள்? பிரியமானவர்களே, மனிதர்களுடைய இந்த நாக்கு என்பது நரம்பில்லாத நாக்கு என்று சும்மா சொல்லவில்லை. ஏனெனில் அது எப்படி வேண்டுமானாலும் பேசும், முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று, அல்லது அதிகம் பேச பேச ஆபத்தை வருவிக்கிற, புரணி பேசுகிற அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிற. எனவே இந்த சக்கரியாவிற்கு இந்த வேலையை விட்டுவிடலாம் அல்லது வெளியிலே போக வேண்டாம் என்று தலைமறைவு வாழ்க்கை வாழ முடியாது. ஏனெனில் அவர் எடுத்திருக்கிற பணியை பொறுத்து. அப்படி என்றால் அவர்களுடைய உள்ளம், இந்த சக்கரியா எலிசபெத்தினுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அழுகையும் வேதனையும் புலம்பலும். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை விடவில்லை, ஆண்டவர் மீது கொண்ட பற்றை விட்டுவிடவில்லை. எப்படி இந்த ஆபிரகாம் 100 வயதில்தான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல பிரியமானவர்களே, இங்கே இந்த குழந்தை என்பது முக்கியமில்லை. மாறாக அங்கே இருந்த அந்த அவச்சொல், அங்கே இருந்த அந்த யூதர்கள் மத்தியிலே பேசப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகள். எனவே தான் இந்த நற்செய்தி பகுதியிலே அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கிற பொழுது அந்த அவச்சொல் அல்லது எதிர்மறையான நெகட்டிவ் வார்த்தைகள் என்பதெல்லாம் இல்லை. அது சாத்தானுக்குரிய உள்ளம் படைத்தவர்களும் சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிற, இருட்டால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதர்களும் அப்படி பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரின் கரம் பிடித்திருக்கிற குழந்தைகள் எப்படி பேசுவார்கள்? பிரியமானவர்களே, எனவே தான் இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு. அப்படி வாழ்க்கையிலே இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், எலிசபெத் அம்மாளுக்கு வயதாகி விட்டது, மரண வயது ஒரு 80-90 வயது நெருங்கி விட்டது. இப்போது இந்த அம்மா குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வயிற்றிலே கருத்தாங்கி இருக்கிறார். யூத மக்கள், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எப்படி மனம் படைத்தவர்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இதை எப்படி பேசும்? ஆண்டவர் இதோ எலிசபெத்தை ஆசீர்வதித்தார், இதோ இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த சக்கரியாவிற்கு நல்ல வேளை கடவுள் ஒரு குழந்தை கொடுத்தார் என்று சொல்லுமா? ஏனெனில் அவர்களுடைய மனமே, எப்போ இத்தனை வயசில் இந்த பெண்ணுக்கு இது தேவையா? சாகிற நேரத்தில் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வயதான காலத்தில் பெற்றோர்கள் போயிட்டாங்கன்னா இந்த குழந்தையை யார் வளர்ப்பா? யார் இவர்களுக்கு பராமரிப்பு? யார் இவர்களுக்கு ஆறுதல்? ஐயையோ, பக்கத்தில் போனால் அந்த சுமை, அந்த பொறுப்பு நம்மீது வந்து விடுமோ? அதற்கேற்பத்தான் விவிலியமும் சொல்லுகிறது. இந்த திருமுழுக்கு யோவான் ஆற்றங்கரை ஓரத்தில் வளர்ந்தார். அவர் ஒட்டகத்தினுடைய அந்த ஆடையை அணிந்திருந்தார், ஒட்டகத்தினுடைய தோலை மயிராடையைத்தான் அணிந்திருந்தார். அந்த காட்டு தேனையும் வெட்டு கிளியையும் தான் உண்டு வந்தார். பார்த்தீங்களா? இந்த யூத மக்கள் அன்னை மரியாள் வந்து பார்த்துவிட்டு போன பிறகும் கூட மனம் மாறவில்லை, மனம் திருந்தவில்லை. அவர்கள் அப்படித்தான், என்ன நடந்தாலும் குறைவாய் பேசுகிற, இழித்து பேசுகிற ஒரு கூட்டம்தான். அப்படி இல்லை என்றால் இந்த திருமுழுக்கு யோவான் ஏன் காட்டில் காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளியையும் சாப்பிட்டு கொண்டு இந்த ஒட்டக மயிராடையை அணிந்து கொண்டு மனிதர்களுக்கு மத்தியில் வாழாத ஒரு உயிரினத்தைப் போல, மனிதர்களுக்கு மத்தியில் வாழாத ஒரு மனிதனைப் போல வளர்ந்திருக்க வேண்டும்?
விவிலியத்தில் வேறு யாரும் அப்படி வாழ்ந்ததாய் நமக்கு சொல்லப்படவில்லை. விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு கதாபாத்திரம், அவர் இதோ நஸ்ரேனாக வாழ்ந்தார். நஸ்ரேன் என்பவர் சின்ன வயதிலேயே குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிம்சோன் தன்னுடைய தலைமுடியை எடுத்துக்கொள்ளவில்லை, கடவுளுக்காக விட்டவர். அவர் கூட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார் என்று தான் சொல்லுகிறது. அல்லது இந்த அன்னாள், சாமுவேலுடைய தாய், ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார், குழந்தை வரம் பெற்றுக்கொண்டார். அந்த குழந்தையை கொண்டு வந்து ஏலி என்கின்ற குருவானவரிடம் ஆலயத்தில் விட்டுவிட்டார். ஆலயத்திலே விட்டுவிட்ட பிறகு அங்கே என்ன நடந்தது? அந்த சாமுவேல் இதோ ஆலயத்திலே பணி செய்கிறவராக வளர்ந்தார். இங்கே இந்த செக்கரியா ஆலயத்தில் பணி செய்தவர், ஏலியை போல ஒரு குரு, அதிகாரம் படைத்தவர், வசதி படைத்தவர், பணம் படைத்தவர். ஆனால் இந்த கூட்டம், உடன் இருக்கின்ற கூட்டம், பிரியமானவர்களே, விவிலிய கதாபாத்திரங்களை ஆழமாய் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு வெளிச்சம் பெற்றுவிடும். இந்த சந்திப்பு, அதாவது 3 நாள் திருவிழா கொண்டாடுவார்கள், அல்லது 9 நாள் கொண்டாடுவோம். எல்லா புனிதர்களுக்கும் 10 நாள் விழா. நம்முடைய புனிதர் அந்தோணியார் இன்னும் சற்று சிறப்பு, எனவே 13 நாள் விழா கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த அன்னை மரியாள் எலிசபெத்து சந்திப்பை மே மாதத்தின் தேவ மாதாவின் வணக்க மாதம் என்று சொல்லி இந்த சந்திப்பை 1 மாதமாக, 1 நாள், 2 நாள், 3 நாள், அல்லது 9 நாள், அல்லது 13 நாள் என்றல்ல, 1 மாத காலம் 31 நாள் மாலையிலே எல்லா ஊர்களிலும் ஏதோ தேவமாதாவின் வணக்க மாதத்தை வாசித்து, நம்முடைய பங்கில் கூட கிராமங்களிலே மாலையில் ஜெபமாலை, இந்த வணக்க மாதம் வாசித்தவுடன் வந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பலகாரம், இனிப்பு கொடுத்து என்று இதை விழாவாக கொண்டாடுகிற பழக்கம் பல இடங்களில் இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு பெரிய காரியத்தை சொல்லுகிறது, நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். இதோ ஒரு காகிதம் ஒரு நல்ல பேனாவை சந்தித்தால் அது கவிதையாய் மலர்கிறது. ஒரு நல்ல காகிதம் ஒரு ஸ்கெட்ச் பென்சிலை சந்தித்தால் நல்ல ஓவியமாகி வீட்டிலே மாட்டி வைக்க முடியும். அந்த அந்தஸ்தை அந்த காகிதம் பெறுகிறது. அதே காகிதம் ஒரு நெருப்பை சந்தித்தது என்று சொன்னால் அந்த நெருப்பு அந்த காகிதத்தை எரித்து சாம்பலாக்கிவிடும். அல்லது அதே காகிதம் ஒரு கழுதையை சந்தித்ததென்றால் அந்த கழுதை அந்த காகிதத்தை தின்று ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஒரே காகிதம்தான், ஆனால் சந்தித்த மனிதர்களை முன்னிட்டு அதனுடைய வாழ்வு மாறுபடுகிறது. இங்கே இந்த எலிசபெத்து இவ்வளவு துன்பத்தையும், இந்த செக்கரியா இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி இதோ ஆண்டவரை சந்தித்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட உள்ளம் அன்னை மரியாளின் உள்ளம். ஏதோ விரைந்து சென்று, அன்னை மரியாள் ஏன் விரைந்து போகணும்? 2 காரியத்துக்கு தான் வேகமாக போவோம். ஒன்று, நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, உதவி தேவை, ஓடோடி போவோம். அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை, ஆபத்து, அதனால் ஓடி ஒளிவோம். இந்த விரைந்து செல்லுதல் 2 காரணங்களால் நடக்கலாம். இங்கே அன்னை மரியாளுக்கோ வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம்தான். இளம் வயது, இதோ கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். வானதூதரை சந்தித்திருக்கிறார். பிறக்க போகிற குழந்தை அரச குழந்தை என்று ஏதோ கொடுக்கப்பட்டதெல்லாம் நல்ல வாக்குத்தான். அன்னை மரியாள் இப்படி தீய வார்த்தைகளை அல்லது சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற புறஞ்சொற்களை அல்லது அவமான சொற்களை அல்லது எதிர்மறை சொற்களை இன்னும் கேட்கவில்லை. அது பின்னால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது, இதோ என்னுடைய தாய் எப்படிப்பட்டவள், இவனோ இதோ பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், பாவிகளின் நண்பனாக இருக்கிறான். சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது சொல்லுவார்கள், இதோ இந்த சிலுவையை சுமக்கின்ற இயேசு என்கின்ற இதோ இந்த குற்றவாளியை பெற்றெடுத்த இந்த தாய் இவள்தான் என்று. அது என்ன பெரிய சந்தோஷமா? ஆனால் அந்த அவச்சொல்களை அல்லது அந்த அவமானத்தின் வார்த்தைகளை எல்லாம் இப்போது அன்னை மரியாள் கேட்டிரவே இல்லை. ஆனால் எலிசபெத்தை ஓடோடி சென்று சந்தித்தது எதற்காக? தன்னுடைய தேவைக்காக அல்ல. இந்த எலிசபெத் அம்மாளை போய் சந்தித்து பார்த்து பேசி, தைரியமாயிரு, நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய். எனவேதான்
அன்னை மரியாள் எலிசபெத்தை போய் சந்தித்தவுடன் எலிசபெத்தை வாழ்த்தினார். அந்த வாக்கு முக்கியம். அன்பு குழந்தைகளே, நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். இயேசுவின் வாக்கு ஃபுல்லாக பாருங்கள். நம்பிக்கையோடு இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருத்தன் வந்து சொல்கிறான், என் பிள்ளைக்கு 12 வயசு, செத்து போச்சுன்னு சொன்ன பிறகும் இயேசு வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரே வார்த்தை தான், கலங்காதே, நம்பிக்கையோடு இரு, உன் பிள்ளை உயிர்த்தெழும். இந்த வார்த்தையை யாரால் சொல்ல முடியும்? அன்னை மரியாளின் இந்த நம்பிக்கை வார்த்தைகளைத்தான் இயேசு விவிலியம் முழுவதும் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஐயா 38 வருஷமாக படுத்தாயா கிடக்கேன், ஏதோ முடக்குவாதம், எந்திரிச்சு போய் அந்த குளத்தில் காலை வச்சா குடமாயிருவேன். இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதே, தைரியமாயிரு, நம்பிக்கையோடு இரு, 38 வருஷத்தை பற்றி கவலைப்படாத. யோசித்து பாருங்களேன், 38 வருஷம் படுத்திருந்தவன் செத்த பிறகு, அதாவது பரவாயில்ல, இன்னும் அடக்கம் பண்ணலை, அந்த குழந்தை செத்து போச்சு, போய் உயிர் கொடுத்தார், கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, யூடியூப்பில் முடிந்தா அன்கான்சியஸ் மைண்ட் பவர் அப்படின்னு நீங்கள் வேணால் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இன்றைக்கு விஞ்ஞானமும் இதை அழுத்தி சொல்லுகிறது. நீ எதை நம்புகிறாயோ அது உனக்கு நடக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு? சந்தேகமில்லாத நீ முழுவதும் நம்பி இந்த மலையை பார்த்து போய் கடலில் விழுன்னா அது விழுந்துரும். அதனால தான் சொல்கிறாரு, செத்தவனை பார்த்து, லாசரே வெளியே வா, வந்துடுவான். பிரியமானவர்களே, அதெல்லாம் சாதாரண காரியங்கள் அல்ல. இந்த அன்னை மரியாள் ஓடோடி போய் எலிசபெத்தை பார்த்து சொல்லுகிற வாக்கே, ஏம்மா, உன்னை எல்லாரும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டாங்களா, நீ கவலைப்படாத, நீ பெற்றெடுக்கிற குழந்தை பெரிய குழந்தையாக வரும். இந்த வயதில் ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், உனக்கு இத்தனை ஆண்டுகள் இந்த துன்பங்களை துயரங்களை கொடுத்து சோதனையை வேதனையை கொடுத்து உனக்கு இந்த காலத்தில் ஒரு காரியம் செய்திருக்கிறார் என்றால், உலகத்திலே நீ அபிரகாமை நினைத்துக்கொள், பழைய ஏற்பாட்டு அன்னாவை நினைத்துக்கொள். எல்லோருக்கும் ஆசீர்வதித்த கடவுள் உன்னை நல்ல வார்த்தையாக பேசுவதற்கு 3 மாதம் தேவைப்பட்டது. ஒரு நாளில் எலிசபெத்து மனம் மாறிடுவாங்களா? அவங்க வேதனை, அவங்க துன்பம், அவங்க துயரம் அப்படி 3 மாதம் டைம் எடுத்து மெல்ல மெல்ல உட்கார்ந்து எலிசபெத்தை தேற்றி எலிசபெத்திற்கு உதவி செய்து அன்னை மரியாள். இப்போ பாருங்க, எலிசபெத் அம்மா இதுவரைக்கும் பயந்து போய் கிடந்த அம்மா, இதுவரைக்கும் துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனையான வார்த்தையுமே கேட்ட அந்த அம்மா சொல்லுது, என் மகராசி, நல்ல வார்த்தை சொன்னேன், நீ சொன்ன வார்த்தை என் வயிற்றில் பாலை வாத்துது. இதுவரைக்கும் எல்லாரும் எனக்குள்ள இதோ எதிர்மறையே பேசினாங்க, கெட்டதா சொன்னாங்க, பயமுறுத்தி கர்ப்பம் கலைஞ்சிருமோங்கிற அளவுக்கு என்னை காயப்படுத்தினாங்க. நீ வந்து நல்ல வார்த்தை சொன்னம்மா, என் வயிற்றில் குழந்தை துள்ளி விளையாடுகிறது. தூய் ஆவியை பெற்ற குழந்தையை இப்போதே என் வயிற்றில் இதோ இந்த திருமுழுக்கு யோவான் இதோ எப்படி துள்ளி குதிக்கிறது பார். அந்த சந்தோஷத்தை அந்த எலிசபெத்து உணர்ந்து சொல்கிறா, நீ சாதாரண மனுஷி கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும்னா நீ சாதாரண மனுஷியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் அனுபவத்தில் சொல்கிறேன், 90 வயசு நான் பார்த்துட்டேன் பல மனிதர்களை, அப்பா. ஆனால் நீ ஒவ்வொரு வாக்கும் சொன்னிய, நீ கடவுளின் தாய், நீ கடவுளை விட நீ தெய்வம்லாம் இல்லை, தெய்வத்தை பெற்றெடுக்கிற தெய்வம், நீ கடவுளின் தாய். எனவே தான் ஜெபமாலை பவர்ஃபுல்னு நம்ம சொல்லுவோம். ஏனெனில் அந்த ஜெபமாலையிலே இந்த புகழை, இந்த எண்ணத்தை, இந்த தைரியத்தை, இந்த நம்பிக்கையை நாம் சொல்லுகிறோம். அன்னை மரியாள் அந்த வாழ்த்தை, எலிசபெத்தின் வாழ்த்தை கேட்டவுடன் ஒரு பாடல் பாடுறாங்க பாருங்க. அதுதான் எலிசபெத்துக்கு அந்த அம்மா 3 மாதமாக உட்கார்ந்து சொன்னது. தாழ்நிலையில் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் கரம் பிடித்து உயர்த்துகிறார். நாம் அடிமையாய் நிற்கிற பொழுது கடைக்கண் நோக்குகிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை கரம் பிடிக்கிறார். பிரியமானவர்களே, எனவே தயவுசெய்து இந்த நாளிலே இந்த அன்னை மரியாளின் திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்காக மனப்பாடமாக வைத்து கொள்ளுங்கள். அது உங்களின் துன்ப நேரத்தில், துயர நேரத்தில், சோதனை நேரத்தில், மனச்சோர்வு வருகிற பொழுது, குழப்பம் வருகிற பொழுது மிகப்பெரிய விடுதலையின் பாடலாக இருக்கும். அன்னையே உச்சரித்த வார்த்தைகள் நமக்கும் அது ஆசீரை நிறைவாய் தருவதாக. ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியார் எங்கள் அன்னை மரியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாக உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் துணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்று தன்னுடைய 17வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்னோஃபி இவருக்காக நாம் திருப்பலியில் ஜெபித்தோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருளடையாளத்தின் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது இந்த அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி அந்த சப்பரம் மந்திரிக்கப்பட்டு ஏதோ ஆலயத்தை சுற்றி பவனியாக அன்னையை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளையும் நேரத்தையும் நாங்கள் நினைத்து நன்றி கூறுகிறோம். இந்த மே மாதம் விடுமுறையின் மாதம், விடுமுறை விவிலிய பள்ளி என்று ஏதோ விவிலியத்தை விடுமுறை நாட்களிலும் ஆவலோடு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசிரியரை நீர் எங்கள் திருச்சபையின் வழியாக உமது அன்பு குழந்தைகளுக்கு தந்திருக்கிறீர். அதுபோல உறவுகள் சொந்தங்களை சந்திப்பதற்கும் விழாக்களை கொண்டாடுவதற்கும் திருமண காரியங்கள், ஆசீர்வாதத்தின் காரியங்கள் என வீட்டு சுப காரியங்கள், சமூக நிகழ்ச்சிகள் என்று எல்லாம் இந்த மே மாதங்களிலே நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடினோம். எல்லாம் ஒரு வகையான சந்திப்பாக எங்களுக்கு அமைந்திருந்தது. இதோ இந்த மே மாதம் திருச்சபை எங்களுக்கு இந்த 31 நாட்களும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நினைவு கூர்ந்து அந்த சந்திப்பு ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் தந்தது போல எங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த நாளை தந்திருக்கிறீர். கொடான கோடி நன்றி கூறுகிறோம். இதோ நமது அன்பு குழந்தைகள் நாங்களும் இந்த உலக மகிழ்ச்சிகளே, உலகம் முழுவதும் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அன்னையினுடைய திரு உருவத்தையும் இந்த சப்பரத்தையும் நிறைவான முறைகளை ஆசீர்வதியும். இதிலே பவனியாய் கலந்து கொள்ளுகிற நமது அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் நேர் தொடர்ந்து வழிநடத்தும். இந்த ஆண்டு முழுவதும் ஏதோ நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாக, நேர்மறை ஆற்றல் கொண்ட, சக்தி கொண்ட, எங்களை ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற அன்னை மரியாளை போல வாழ்த்து தெரிவிக்கிற, அதனால் எங்களுடைய உள்ளங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஏதோ இயேசுவை செல்லும் இடமெல்லாம் அடையாளம் கொண்டு கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் அமைப்பாக, சந்திப்புகளாக அமைய இந்த சப்பர பவனி எங்களுக்கு உதவுவதாக. அதனால் குழந்தைகளுக்கான கல்வி, பெரியவர்களுக்கான உடல் உள்ள சுகம், வேலை வாய்ப்புகளில், தொழில் முயற்சிகளில், ஏதோ குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தின் காரியங்களில், உடல் நலங்களில் என்று எல்லாவற்றிலும் ஒரு ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூய ஆவி இந்த சப்பரத்தையும் சப்பர பவனியையும் நிறைவாக ஆசீர்வதித்து தருவாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருளிறைந்த மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு வாழ்க. மரியே வாழ்க. தூய அந்தோணியாரே, தூய அன்னை தெரசாளே, தூய கிளேலியா அன்னையே, முதலில் சிறுவை தாங்கிய சிறுவர்கள் செல்வார்கள். அதைத் தொடர்ந்து நாம் வரிசையாக பவனியாக செல்வோம். மன்றாட்டை
தந்தையாகிய